நான் எடுத்து வச்சிருந்த மிளகா, உள்ளி, வெங்காயம், மற்ற வந்து சீரக வகைகள் எல்லாமே நான் போட்டுட்டேன். கருவேப்பிலை இதோட வந்து தக்காளி பழம் போட்டாவே நல்லா இருக்கும். நான் வந்து தக்காளி பழம் போடல. ஓகே ஓகே எங்கே பாருங்க, நான் எடுத்து வச்சிருக்கிற மீனை இப்போ வந்து இந்த மீன் கொதிச்சு கொண்டிருக்கிற குழம்புல வந்து நாங்கள் இந்த மீனை வந்து சேர்ப்போம். அடுத்த நாள் அப்படி அதே வந்து ஓடிக்கொண்டிருப்பினோம். வேற வேலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருப்பினோம். கொழும்புல வந்து வேலை கண்டு போறாங்களுமே வந்து அந்த ஓடிக்கொண்டிருப்பினோம். அப்படித்தான் அவங்களோட வாழ்க்கையும் கூட. அவங்களுமே வந்து யோசிப்பாங்க, நாங்கள் வந்து ஊர்ல வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா வெல்கம் டு Ssvlog. இன்றைக்கு எங்கள் சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து 2 மாதங்களுக்கு பிறகு எங்களோட அண்ணா வந்து வீட்டை வந்திருக்கிறார். அவருக்காக நான் எந்த கையாலேயே வந்து சமைச்சிருக்கேன். என்ன சாப்பாடுன்னு சொன்னால், அவருக்கு பிடிச்ச பச்சரிசி சோறு, மற்ற வந்து பருப்பு வெள்ளைக்கறி, கோவா வர, மற்ற வந்து ஒட்டி மீன் குழம்பு. அதை வந்து மற்ற எல்லாமே நான் சமைச்சிட்டேன். வந்து ஒட்டி மீன் குழம்பு வந்து எப்படி வைக்க போகிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. அதை வந்து வடிவாக வச்சு அண்ணாவுக்கு நான் இந்த கையாலேயே சாப்பாடும் கொடுக்க போகிறேன். அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒட்டி மீன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், நல்லபடியாக டெக்கரேட் பண்ணி வேற வச்சுருக்கிறேன். அதோட வந்து பால் மற்ற வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதோட வந்து வெங்காயம், உள்ளி, சீரகங்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோட வந்து நாங்கள் தேங்காய் பால், மற்ற வந்து தேவையான உப்பு, தூள், மற்ற வந்து எண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மண் சட்டியில் தான் கறி வைக்க போகிறேன். இதை கறி வச்சு அண்ணாவுக்கு பரிமாற போகிறேன். இப்போ எப்படி கறி வைக்கிறேன்ட்டு சொல்லி பார்ப்போம். சட்டி வந்து நல்லாவே வந்து சூடாகிட்டு இப்போ வந்து நாங்கள் தேவையான அளவு எண்ணெயை வந்து நாங்கள் ஊற்றுவோம். நல்லா சூடாகிட்டு வந்து இப்போ என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையுமே வந்து சேர்த்து போடுவோம். இப்போ தேவையான நான் எடுத்து வச்சிருந்த மிளகா, உள்ளி, வெங்காயம், மற்ற வந்து சீரக வகைகள் எல்லாமே நான் போட்டுட்டேன். கருவேப்பிலை இதோட வந்து தக்காளி பழம் போட்டாவே நல்லா இருக்கும். நான் வந்து தக்காளி பழம் போடல. ஓகே ஓகே இது வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினா அப்புறம் நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துட்டு நாங்கள் இந்த கட்டத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்குள்ளே வந்து நாங்கள் உப்பு, தூள், பால் எல்லாத்தையும் விட்டு கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஓகே கறிக்கு தேவையான அளவு தூள், அதோடு வந்து தேவையான அளவு உப்பு, மற்ற வந்து பால், நாங்கள் புளிஞ்சி வச்சிருக்கிற 2வது பால். ஓகே அதோட வந்து புளி, நாங்கள் வந்து கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ண கரைச்சி வச்சிருக்க புளி. ஓகே இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இது வந்து இப்போ கொதிக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா அப்புறம் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற மீனை போட சரியாக இருக்கும். ஓகே என்னன்னு சொன்னால், அந்த கறி வந்து கொதிச்சுட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், அண்ணா வந்து இருக்கிறது வந்து கொழும்புலேன்னா அவர் வந்து வெட்டிங் பண்ணையில் வந்து வேலைக்காக கொழும்புல இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்னிங் கிளம்பி வேலைக்கு போனால் ஈவினிங் வர்றது, பிறகு வந்து போர்டிங்கில் இருக்கிறது, பிறகு அடுத்த நாள் மார்னிங்லையும் போகிறது. இதுதான் வாழ்க்கை. கொழும்பு வாழ்க்கையுமே இதுதான். வேலைக்கு போகிறாங்கல்ல அங்கே வந்து என்னென்னு சொன்னால், கேண்டீன் சாப்பாடு, கடை சாப்பாடு தான் கூடுதலாகவே. அதால் வந்து கூடுதலாக வந்து எங்களோட அண்ணா வந்து இங்கே வந்து நாங்கள் நல்ல சாப்பாடு வந்து சமைச்சு கொடுக்கணும். நாங்கள் என்ன சொன்னால் அப்போ மிஸ் பண்ணுவார். கூடுதலாக வந்து வீட்டு சாப்பாடை வந்து மிஸ் பண்ணுறபடியாக நாங்கள் வந்து சமைச்சு கொடுக்குறது. அதே போல் அங்கே வந்து இந்த உடன் மீன் எல்லாமே அங்கே வந்து கிடைக்காது. எல்லாமே ஃப்ரிட்ஜுக்கு வச்சு, அதாவது வந்து ஐஸ் மீன், ஐஸ் இறைச்சி அதோடு தான் கிடைக்கும்.
அது வந்து உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும் டேஸ்ட்டும் இருக்காது, வந்து அதில் வந்து ஒரு சத்துமே இருக்காது. அதனால் வந்து நாங்கள் இங்கே வந்தால் உடன் மீன் உடன் இறைச்சி தான் வந்து அவருக்கு வந்து நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம். அந்த வகையில் இன்றைக்குமே வந்து அவருக்கு பிடிச்ச ஒட்டி மீன் வாங்கி குழம்பு நான் வைக்கிறேன் மண் சட்டியில். அதை வந்து கொடுப்போம், என்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்ப்போம், இப்படியும் டேஸ்ட்டாக இருக்கா டேஸ்ட்டாக இல்லையான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே. அந்த கட்டத்தில் வந்து 5 நிமிஷம் ஆயிட்டு அதை வந்து குழம்பு வந்து கொதிச்சுட்டான்னு நாங்கள் ஓகே. இப்போ வந்து நாங்கள் இதற்கா திறந்து பார்ப்போம், நாங்கள் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இந்த கட்டத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் மீனையும் வந்து இதோட சேர்ப்போம். ஓகே ஓகே. எங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிற மீனை இப்போ வந்து இந்த மீன் கொதிச்சு கொண்டு இருக்கிற குழம்புல வந்து நாங்கள் இந்த மீனை வந்து சேர்ப்போம். ஓகே. இந்த மீன் அதாவது வந்து மீனையுமே வந்து நாங்கள் நல்லா சேர்த்துட்டோம். இது வந்து நல்லா அதாவது வந்து ஒரு 5-10 நிமிஷம் நல்லா மீனும் போய் கொஞ்சம் குழம்பும் கொஞ்சம் வத்தட்டு அடிக்கடி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். ஓகே 5 நிமிஷம் ஆயிரம் திறந்து பார்ப்போம். பாருங்க நல்லா கொதிச்சு வருது. இந்த குழம்புண்ட கலரை பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னால் நாங்கள் வீட்டிலேயே வந்து திரிச்ச தூள் அண்டபடியாக குழம்புண்ட கலருமே வந்து சூப்பராக இருக்குது. மீனுமே நல்லா அவிஞ்சு வந்துட்டு ஒரு கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷத்தால் நாங்கள் வந்து இதை இறாக்குவோம். ஓகே பாருங்க, இப்போ வந்து நல்லா வந்து விறகு அடுப்பில் மண் சட்டியில் குழம்பு வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. உண்மையிலேயுமே மண் சட்டியிலையும் அதோட வந்து விறகு அடுப்புன்னு சொல்லிக்க குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும். இது வந்து கொதிச்சோன்னு நாங்கள் வந்து பார்ப்போம். நீங்கள் பாருங்க குழம்பு வந்து இப்படி கொதிக்குதுன்னு சொல்லி. இப்போ வந்து இந்த குழம்பு நல்லா கொதிச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் இறக்குற பருவம் வருது. அந்த கட்டத்தில் நாங்கள் வந்து எடுத்து வச்ச முட்பாலை வந்து நாங்கள் விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்தால் வந்து நாங்கள் இறக்குவோம். ஓகே ஒரு 2 நிமிஷத்தால் நாங்கள் இதை வந்து இறக்குவோம். ஓகே இப்போ வந்து மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து நாங்கள் இறக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அண்ணாவை வந்து சாப்பாடை கொடுத்து சாப்பாடை வந்து பரிமாறுவோம். ஓகே இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து சாப்பாடை பாருங்க. இது வந்து அண்ணாவை பிடிச்ச பச்சை அரிசி சோறு, அதாவது வந்து சிகத்த பச்சை அரிசி சோறு, மற்ற வந்து ஒட்டி மீன் குழம்பு. ஓகே அப்படியே கோவா வர அப்படியே வந்து பருப்பு வெள்ளைக்கறி, அதோடு வந்து அவருக்கு வாழை இலையும் வந்து நாங்கள் போட்டு வச்சுருக்கிறோம். ஓகே இதில் வந்து நான் சாப்பாடு பரிமாறப்பேன். ஓகே அண்ணா வந்து கூப்பிடுவோம், வாங்க வர வாங்கிடுங்க. இதெல்லாம் வந்து எங்களோட அண்ணா. நீங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் இருக்கிறீங்க, என்ன மாதிரியான எல்லாம் சொல்லி ஒரு ஆள் வந்து கொமெண்ட்ஸில் கேட்டது வீடியோ. இப்போ வந்து நான் வந்து அண்ணா அறிமுகப்படுத்துகிறேன். இவர் தான் வந்து அண்ணா. இப்போ வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடா முதல் வீடியோவுக்கு வர இருக்கானே. ஓகே இப்போ வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து நாங்கள் வந்து பரிமாற போகிறோம். ஓகே ஓகே நீங்கள் ஹாய் சொல்லி உங்களோட பேர் என்னன்னு சொல்லு. என்ன பேருன்னு சொல்லுங்கள். என்னுடைய பேர் லோஜிதன். லோயிதன், வயது வந்து 29. இவர் வந்து வேலையன் வந்துட்டா வெள்ளக்காரன் வந்து லீவே போட மாட்டார் வேலையில. நாங்கள் எவ்வளவோ கெஞ்சோன்னு வந்து இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை நல்லது கெட்டதோன்னு சொன்னால் வாங்க 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 ஃபங்க்ஷன் சொன்ன. இப்போ எங்க ஃபங்க்ஷன்டா கூட அவர் முதல் நாள் தான் பேர். முதல் நாள் வந்து அந்த ஃபங்க்ஷன் நின்று அடுத்த நாள் போயிடுவார். அப்படி வேலையில் வந்து ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரர் அப்படி ஒரு ஆள். நாங்கள் வந்து தான் நாங்கள் வந்து உண்மையிலே வேலை செய்கிற இடத்துல வந்து அவங்க மேனேஜராக்கள் அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னன்னு சொன்னால் வேலையில் வந்து அவ்வளோ ஒரு இதான ஆள் என்னன்னு சொல்கிறது, என்னன்னு சொல்கிற வேலையில் வந்து அவ்வளோ ஒரு பக்குவமான ஆள். ஓகே அதே போல் இப்போ வந்து நாங்கள் சாப்பாடை வந்து போடுறோம். ஓகே நல்ல வடிவா சாப்பிடுவோம். ஓகே ஓகே அடுத்து வந்து மீன் குழம்பு, அதாவது வந்து நான் வச்ச ஒட்டி சுடு ஒரு சாப்பாடு சுட சுட சாப்பிட்றதா டேஸ்ட்டாக இருக்கும். போதும். ஓகே அதே போல் வந்து கோவா வர சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லணும் பரவாயில்ல சரியா?
என்ன உப்பு காணுமா புளி காணுமா என்னன்னு சொல்லி உண்மை சொல்லணும். ஓகே இப்போ வந்து சாப்பிடலாம். இப்போ சாப்பாடு வந்து தண்ணி அடிக்கல. அம்மா போய் தண்ணி எடுத்துருவாங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம் நாங்கள். வீட்டு சாப்பாடு தானே வேற லெவல்ல இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. உரைப்பு தான் கொஞ்சம் கூட்டிட்டு போறாங்க எனக்கே தெரியுது. வீட்டு சாப்பாடு தானே வேற லெவல்ல இருக்கா. மேலும் சொன்னா நான் சொன்ன மாதிரி தான் நாங்கள் கொழும்புலையும் வந்து என்னன்னு சொல்றேன்னு சொன்னாதான் நான் சொன்னேன் இந்த விடிய போய் பின்னேரம் பாரத வேலைக்கு மற்ற வந்து கடை சாப்பாடு எல்லாம் கூடுதல். அதனால வந்து வீட்டு சாப்பாடு விரும்பி சாப்பிடுறேன். ஆனா வந்து எனக்கு இதை பார்க்க தெரியுது. நான் கறி வந்து சாப்பிட்டு பார்த்தேன்னா உழைப்பு கொஞ்சம் கூட மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே இப்போ வந்து இன்னும் ஒரு ஆள் பார்த்து கொண்டு நிற்குது. யாருன்னு சொன்னா எங்களை அச்சுமாவையுமே வந்து நாங்க வந்து இதுல வந்து இருத்துவோம். மாலை கொண்டு வந்து இருத்து சாப்பாடு கொடுப்போம். ஓகே வாங்க கதிரி வந்து போடுவோம். நாங்க அஸ்மிதாக்கு வந்து நாங்க சாப்பாடு போடுவோம். அஸ்மி ஹாய் சொல்லல உங்களுக்கு. ஹாய் என்ன செய்ய போறீங்க? சாப்பிட போறேன். என்ன சாப்பிட போறீங்க? இப்போ வந்து அஸ்மிக்கு வந்து நாங்க மீன் சொல்லி வச்சுறாங்க. எடுத்துட்டு வாரீங்களோ இருக்கா? அம்மா எடுத்துறாங்க பிள்ளை மீன் சொல்லி. உரைப்பு கறி போட்டுட்டா சாப்பிடணும். உரைப்பு கூட. ஓகே சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. மீன் சுடு நான் எடுத்துக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி யாஸ்மி சூப்பரா இருக்கா? யாருக்கு சொல்லணும் சூப்பரா இருக்காண்டு? அம்மாக்கு மற்ற சொல்லி சூப்பரா இருக்காண்டு. ஆனா வந்து உண்மையிலே முறைப்பு கொஞ்சம் கூடிட்டு அதான் இப்ப பயமாக்குறதுக்கு எனக்குமே சாப்பிட. ஓகே சரி நீங்களும் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கா? ஓகே ஓகே அதோட வந்து உண்மையிலேயுமே பார்த்துருப்பீங்க. வந்து 2 மாதங்களுக்கு பிறகு வீட்டை வந்தார். அதோட அஸ்மியுமே வந்து நான் வந்து அந்த காணொலி என்ன போடல. இந்த இதோட சேர்த்து உங்களுக்கு போடுறேன். அஸ்மியோட காணொலியும் என்னன்னு சொன்னா அண்ணா வந்து 2 மாதங்களுக்கு பிறகு வந்து வந்திருந்தாரு. அஸ்மிக்கு அவங்க மாமான்னு சொன்னா அவ்வளோ ஒரு விருப்பம். அப்படி பிடிக்கும். அப்போ வந்து மாமா வந்திருந்த விட அவ வந்து ஆள் வந்து நித்திரை நல்ல நித்திரை. அப்போ நித்திரை ஒன்றுக்கு நித்திரையில தான் வந்து அஸ்மியை வந்து ஒழுக்கினது. அந்த ஆளுடைய ரியாக்ஷன் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி அந்த காணொலியுமே நான் வந்து இதோட வந்து சேர்த்து போடுறேன் பாருங்க. அதோட வந்து இப்போ வந்து எல்லாருமே உண்மையுமே அவருக்கு பிடிச்ச மாதிரி வீட்டு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு அதே போல ரொட்டி சுட்டு கொடுப்போம். மினி அவருக்கு விருப்பமான சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுப்போம். அதோட வந்து நாங்க வீடியோவை நிறைவு செய்வோமே. பாருங்க நிறைவு செய்யலன்னு பாய் சொல்லுவீங்க. ஓகே அதே போல வந்து உண்மையிலுமே இந்த கொழும்புகள்ல மற்ற வெளிநாடுகள்ல இருக்கிறார்களுமே அப்படித்தான். கூடுதலாக வந்து இங்க ஸ்ரீலங்கால வந்து ஸ்ரீலங்கா சாப்பாடுகள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. மற்ற ஸ்ரீலங்கா வந்து எல்லாமே அனுபவிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதே போல இவங்களுமே கூட இந்த கொழும்புல வந்து இங்க இருந்து கொழும்புக்கு வேலைக்கு போறார்களும் கூடவே வந்து இதுதான் என்னன்னு சொன்னா வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி. என்ன விடிய ஒளிமினோன்னு வந்து வேலைக்கு போகணும். அப்புறம் நைட் வந்து இப்போ நித்திர கொள்ளணும். திருப்பி அடுத்த நாள் அப்படி அதே வந்து ஓடிக்கொண்டிருப்பினோம். வேற வேலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டிருப்பினோம். கொழும்புல வந்து வேலை கண்டு போறார்களுமே வந்து அந்த ஓடிக்கொண்டிருப்பினோம். அப்படித்தான் அவங்களோட வாழ்க்கையும் கூட. அவங்களுமே வந்து யோசிப்பாங்க நாங்கள் வந்து ஊர்ல வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம்னு சொல்லி. ஏன்னு சொன்னா இவர் வந்து வேலை வந்து நான் சொன்ன மாதிரி வந்து வேலைக்காக தண்ணியை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே எந்த வேலை என்றாலுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். வேலையை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த வீட்டுக்கு ஒரு ஆள். அதனால வந்து சமைச்சு சாப்பாடு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதனாலே இல்லை வந்து வீட்டை வந்தால் வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக. ஓகே அதே போல் வந்து நீங்களும் வந்து இப்படி உங்களோட வெளியில் இருக்கிறார்களுக்கு மற்ற வெளியூரில் இருக்கிறார்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு வந்து சமைச்சு கொடுங்க. இப்போ வந்து வீடியோ நிறைய செய்வோம் மேஸ்மி. அப்போ தான் வழியாக சாப்பிடுவாங்க என்ன. ஓகே அதோட வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும். நான் உங்கள் பாய்.